14 years வந்து 14 வயசுல இண்டஸ்ட்ரி வந்தேன் சார். ஒரு வீடியோ எடிட்டர் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது. ஸோ இப்போல்லாம் ட்ரீம் பண்ணியிருப்போம் மாட்டிங்களா, லைஃப்பில் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய விஷயங்கள். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கரெக்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமா அமைஞ்சிட்டே வந்துச்சு. ஒரு அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார், ஒரு கூட 3 படம் வரிசையாக பண்ணுறோம். 3வது படம் வந்து ஒரு மேஜர் ஜானர் ஷிஃப்ட் ஃபார் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஆக்ஷன், ஸ்பை, த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு வருட உழைப்பாக நான் இதை பார்க்குறேன். ஆக்சுவலாக இட்ஸ் பின் லாங் ஜேர்னி. ஸோ வெரி ஹாப்பி வித் தட். இல்லை சார், நான் மேஜிக்லாம் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். ஃப்ரம் வாட் பீப்புள் ஆர் ஒன் மீ சே, என்னை பற்றி அதான் சொல்லுவாங்க, என் கூட இருக்க டீமில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. ஐ எம் வெரி அப்சஸ்ட் வித் மை ஒர்க். ஐ ரியலி டோன்ட் நோ வெதர் ஐ am talented or not, பட் ஐ எம் அப்சஸ்ட் வித் வாட் ஐ எம் டூயிங். என்னால் வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது என்னோட முழுசை கொடுக்காம என்னால் அந்த ஃப்ரூட் வரவே முடியாது. ஸோ அவரும் அதே மாதிரி தான். அவர் வந்து என்ன மாதிரி பல மடங்கு அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ த ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அவருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு இருக்க ரெஸ்பெக்ட் இருக்குது. என்னோட ஹார்ட் ஒர்க் மேலே அவருக்கு கடுமையான ரெஸ்பெக்ட் இருக்குது. 2 பேருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஐ திங்க் திஸ் அசோசியேஷன், திஸ் compatibility and whatever makes this combination to work out is respect for one another's hard work தான் நான் நினைக்கிறேன். We didn't plan anything to happen. எந்த பிளானுமே இல்லை சார். வந்து நம்ம வீரம்னு ஆரம்பித்தோம் சார் ஆக்சுவலாக. ஸோ அது ஆரம்பிச்சோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. நம்ம அடுத்தடுத்து வீண் படம் பண்ண போகிறோம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ வீரம் ஆரம்பித்தோம், அது ஒர்க் அவுட் ஆச்சு. வேதாளம், அந்த கதாபாத்திரத்தோட பேர் வேதாளம். இன்ஃபேக்ட் விவேகம் மட்டும்தான் நம்ம வந்து விவேகம் அப்படின்னு வச்சோம். அதனால வந்து வந்து அமைஞ்சுது. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கான்ஷியஸ் எஃபெக்ட் மாதிரி எனக்கு தோணுது சார். வாட் செகண்ட் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபேமிலி எமோஷன்ஸும் அந்த சென்டிமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பவர்ஃபுல் ஆக்ஷன் பேக்கடாக இருந்தாலுமே எதற்காக அந்த ஆக்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எமோஷனல் கான்டென்ட் இருந்தே ஆகணும். அப்போ தான் நம்மளால் ரசிக்க முடியும், படம் பார்க்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி பஞ்ச். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னுடைய எல்லா படங்கள்லையுமே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளேயே ஒரு கதை வச்சுருப்போம். ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் வேதாளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடி வாங்கிட்டு வருவார். அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு தட் லீட்ஸ் டு எ ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் வித் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவ்ரி திங் ஹேட் அன் எலிமெண்ட் இன் இட். ஸோ ஒரு எமோஷனல் கான்டென்ட் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அதை விட ஒரு சிறப்பான ஒரு எமோஷன் தான் எனக்கு நம்பியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு எமோஷன் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிற கான்செப்ட் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய எமோஷனல் சென்டிமெண்ட் கான்டென்ட் வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரீவியஸ் படங்கள் எப்படி ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்டிமெண்ட் வேல்யூ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஸ்டோரி ஆஃப் ஒரு ஸ்பை, ஒரு உளவாளியை பற்றி ஒரு கதைங்கிற பொழுது பல தளங்களில் வந்து அந்த உளவாளியை ட்ராவல் ஆவார். இப்போ நம்ம நிறைய உளவாளி சின்ன வயசுல நிறைய கதைகள் படிச்சிருப்போம், தேர்வு படங்கள்லாம் பார்த்துருப்போம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ட்ராப்ஸ் அண்ட் ஹைஸும் எப்பவுமே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஏஜென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸில். ஸோ அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அது இருக்குது. பட் மற்ற 2 படங்கள் இல்லாத ஒரு புது விஷயம் என்ன பண்ணியிருக்கோம்னா கம்பேக் இருக்குது. படத்தில் ஒரு கம்பேக் சீக்வன்ஸ் இருக்குது. தட் இஸ் கோயிங் டு பி த ஹைலைட் ஆஃப் த மூவி. ஸோ த வே இஸ் கோயிங் டு பவுன்ஸ் பேக், த வே விச் அஜித் சார் வந்து கம்பேக் பண்ணுறாருங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது படம் பார்க்குற பொழுது. எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணும்னா படத்தோட எண்டில் மேக்கிங் வீடியோ இருக்குது. ஆக்சுவலாக தலை விடுதலை படத்தோடைய பாட்டோடைய சாங்கும் ப்ளஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ இருக்குது, ஒர்க்கிங் வீடியோ இருக்குது படத்தில். ஐ ஹவ் ஆடட் இன்டு தி ரோலிங் டைட்டில் ஆஃப் த மூவி. அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு இஸ் பிளேயிங் அஜித் சாரோடைய ஃப்ரெண்டாக ப்ளே பண்ணுறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டர் தேவைப்பட்டுச்சு எனக்கு அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் வேணும். ஸோ அதுக்கு யார் கரெக்டாக இருப்பார் யோசிச்சுட்டு இருக்கும்போது விவேக் சார் கரெக்டாக இருப்பார். விவேக் கோப்லேசர் படங்கள் பார்த்துட்டு ஓகே அவர் சிறப்பாக இருப்பாருன்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணோம். பட் எனக்கு டவுட் இருந்துச்சு, ஏன்னா ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் கூட ஒரே ஒரு படம் தான் தெலுங்கு நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் எதுவுமே நடிக்கல அவர். இவ்வளோ நாள் ஆஃபர் பண்ணாமல் இருப்பாங்களா, ஒரு வரலையா, ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ சரி நான் நேரில் போய் பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு போய் பேசினேன். ஃபர்ஸ்ட் he said I will listen to the script. He was very much excited to know that it is an Adithanar project. Yes, immense Adithanar மிகப்பெரிய மரியாதை இருக்கு அவருக்கு.
ஸோ இம்மிடியட்டாக கதை கேட்குறேன்னு சொன்னார். கதை கேட்டேன், கதை சொன்னேன். ஒரு 1 hour ஆகணும் கதை நரேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, 10-15 நிமிஷம் கூட இருக்காது. அப்படின்னு எடுத்துக்கினாரு. ஐ எம் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இட்ஸ் வெரி மச் எக்ஸைட்டட். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அது. ஒரு டைரக்டராக நம்ம படத்தை எடுத்து காமிச்சிடலாம். பட் ஸ்கிரிப்ட் ரைட்டராக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம கதை சொல்கிற பொழுது ஓகே எனக்கு இது போகிறோம், இது மேலே எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் என்கேஜ்ங்கிறது தான் பாயிண்ட் எனக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி டு பி a part of this film and it's done a wonderful job. விவேக் ஓபராய் சார் நிறையா தமிழ் படம் நடிக்க போகிறார். அது மட்டும் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா அஜித் சாரோட பைக் ரைடிங், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இதுவாக. ஸோ நீங்கள் அந்த சான்ஸ் உங்களுக்கு வந்துச்சா? இல்லைங்க, எனக்கு அந்த சான்ஸ் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆசை இருந்தது சார் கூட பைக்கில் போகணுன்னு. பட் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. இஸ் வெரி சேஃப் டிரைவர், அதிலலாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் அந்த பைக்கு அவர் ஓட்டுற விதெல்லாம் பார்த்தா எனக்கு அதுக்குரிய தைரியம் இல்லை. பட் எஸ், படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பைக் சேஸ் இருக்கு. எவ்ரி ஒன் நோஸ் ஒரு சேஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்திருக்கு. நீங்கள் ட்ரெயிலரில் கூட பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ஹேண்ட் வீலெலாம் பண்ணியிருப்பாரு. ஸோ படம் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஸ்டண்ட் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ப்ளஸ் ஸ்டண்ட் கோஆர்டினேட்டரு, இவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்ன விஷயம்னா ஸ்ட்ரைட்டாக சொன்னாங்க, வி ஹவ் நெவர் சீன் அ ஸ்டார் லைக் திஸ் அப்படின்னாங்க. இல்லை ஹூ நோஸ் வாட் இஸ் டூயிங். ஹிஸ் கமெண்ட், அவர் அந்த பைக் ஓட்டுறும் போது அவருக்கு அந்த மெஷின் மேலே இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஒரு இல்லை கமாண்ட், அது வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஜர்க்காக வரும், அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும் அவர் கையில் இருக்க பைக், சால்ட்டாக விட்டார். ஸோ கிரேட் ரைடர் தான் சொல்லணும். அவருடைய அந்த ரைடிங் ஸ்கில்லை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிருக்கோம் படத்தில். ஆல்மோஸ்ட் நமக்கு என்னென்ன அவைலபிள் இருந்துச்சோ, என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்களோ, நமக்கு நம்மளோட தேவைகள் என்ன, அது எல்லாமே நம்ம ஒரு வந்து படத்தில் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆத்தென்டிக்காக கூட இருக்கும். இந்த வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வெப்பன் எல்லாமே வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஒரு ஏன்னா லாட் ஆஃப் ரிசர்ச் அதில் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு டீமாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 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 பாண்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர் இருக்கிற பொழுது அதுக்குரிய ஒர்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரிசர்ச் பண்ணி தான் அதை நம்ம அரைவ் பண்ணோம். இந்தியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் கதை களம் வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டில் இருக்கிற படம். ஸோ அகெயின் இதுக்கு முன்னாடி பல படங்கள் வெளிநாடுகளில் நானே எடுத்திருக்கேன், ப்ளஸ் நிறையா பேர் எடுத்திருக்காங்க. எல்லாமே பாடல் காட்சிகளாக இருக்கும், இல்லைன்னா ஒரு வசனமாக இருக்கும், மீன் டாக்கி போர்ஷன்ஸாக இருக்கும். ஆக்ஷன் போர்ஷன்ஸும் வெளிநாட்டில் எக்ஸ்டென்சிவாக ஷூட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் இன்வால்வ்டு. பட் கடவுள் புண்ணியத்தில் வந்து நாங்கள் கரெக்டான நாட்டுக்கு போனோம், கரெக்டான டீம் அமைஞ்சது. அஜித் சார் வந்து ஃபுல் த்ராட்டில் இருந்தார். ஸோ ஹாப்பி. ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. நாங்கள் ஷூட் பண்ணது வந்து பல்கேரியாவில் ஷூட் பண்ணோம், சர்பியாவில் ஷூட் பண்ணோம், ஸ்லோவேனியாவில் ஷூட் பண்ணோம், குரோவேஷியாவில் ஷூட் பண்ணோம், ஆஸ்திரியாவில் ஷூட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 கண்ட்ரிஸ் நாங்கள் கவர் பண்ணோம் அந்த ஏரியாவில். ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நல்லா ரேக்கி போய் பக்காவை டிசைன் பண்ணி தான் எடுக்கப்பட்ட படம். ஸோ அது தெரியுது, ஸ்க்ரீனில் தெரியுது. இல்லை அந்த சுவாரஸ்யத்தை நம்ம ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான். அது படம் பார்க்குறவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் பேசிக்கலி அக்ஷராஹாசன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த போர்ஷன் வந்து ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது எனக்கு முதல்ல வந்து அஜித் சார் பேருக்கு அப்புறம் நான் காஸ்டிங்கில் ஃபஸ்ட் எழுதுந்து அக்ஷராஹாசன் பேர் தான் எழுதுனேன். ஏன்னா அந்த ரோல் வந்து ஒரு யூரோப்பியன் லுக் இருக்கணும், பட் ஆனால் ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணாக இருக்கணும். ஸோ ஆப்வியஸாக வந்து எனக்கு அவங்க தான் கரெக்டாக பட்டாங்க. அந்த ஐஸ் இருக்கட்டும், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். அபோவ் ஆல் இட்ஸ் வெரி குட் ஹியூமன் பீயிங். ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. ஸோ அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அக்ஷராஹாசன் நல்லா இருக்கணும். அதான் பேசிக்கலாக அவங்க வந்து அக்ஷராஹாசன் வந்து மோர் ஆஃப் அ டெக்னீஷியன். அவங்க ஆக்சுவலாக நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி பற்றியாக இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த கதாபாத்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்கிரிப்டிங்கில். ஸோ இமீடியட்டாக அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. ப்ளஸ் த மேக் ஓவர் லுக் எல்லாமே ஷி வாஸ் ரெடி டு டூ ஃபார் திஸ் ரோல். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அகெயின் வந்து இந்த ஜானருக்கு வந்து ஒரு காமெடி ட்ராக் மாதிரி நம்ம எதுவும் வைக்க முடியல. பட் ஆனால் கருணாகரன் இருக்கார். கருணாகரன் வரும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறவங்க தேட்டரில்.
இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார். அவர் வர இடங்கள் எல்லாமே ரொம்ப ஹிலரியஸாக இருக்குது. ஒன்லைனர்ஸாக இருக்கட்டும், அது கதையை ஒட்டியக்கூடிய போகக்கூடிய காமெடி ட்ராக்காக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் புதுசாக இருந்துச்சு, ஒரு ஒரு ஸ்லாப்ஸ்டிக்காக இல்லாமல் ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ படம் பார்க்குற பொழுது ரொம்ப ஒரு மெச்சூர்டாக, அதே சமயத்தில் வந்து மாதம் ஒரு படமாக இருக்கும். எப்பவுமே அந்த ஷார்ட் அண்ட் பேப்பர் லுக்லேயே இருக்கு. நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க, உங்கள் படங்கள் எப்பவுமே ஷார்ட் அண்ட் பேப்பர் லுக்லேயே இருக்குது. ஏதாவது மாற்றத்துக்கான இது இருக்கா, வாய்ப்பு இல்லையா? இல்லைங்க, நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. பேசிக்கலாக அவர் அந்த ஏஜ்க்கு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறார், தன்னோட ஏஜுக்கு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம பண்ணுற கதைகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமையுது. பேசிக்கலாக ஒரு அண்ணனாக நடித்தார் வேதாளத்தில். வீரம்லேருந்து 5 தம்பிங்களுக்கு 4 தம்பிகள் அண்ணன் நடித்தார். இந்த கதாபாத்திரம் கூட வந்து ஒரு மேரிட் மேன் அந்த மாதிரி தான் இருக்காரு படத்தில். ப்ளஸ் ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏஜென்ட்டாக வேறு வராரு. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு அவரோட லுக்கு எனக்கு எந்த விதமான தப்பாக எனக்கு படலை. இன்னொன்று எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சார் வந்து மக்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்க. அது எதுக்கு அந்த அந்த அந்யோன்யத்துக்குள்ள போய் நம்ம எதுக்கு குழப்பிக்கிட்டு விட்டுட்டு. எஸ், ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சாங்ஸ், அந்த செட்டப்பு, அந்த எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஆனால் ஒரு சாங் வரும்போது என்ன இம்பேக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து இந்த சீன்ஸில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் இருக்குது, நல்ல ஒரு மெச்சூர்ட் லவ் ஸ்டோரி இருக்குது, ஒரு நல்ல ஒரு 2 பேர் நடுவில் வந்து ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு காதல் அப்படிங்கிறத விட ஒரு அந்யோன்யமான ஒரு பாசமான ஒரு காதல் இருக்குது படத்தில். ஸோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள கூட அந்த அந்யோன்யம் வந்து ரொம்ப அழகாக ஒரு கொட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். காதல் அவங்களுக்கு நான் கதை சொல்லும் போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு 47 மினிட்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க அவங்க. அது ஸ்கிரிப்ட் ரைட்டர் வாஸ் வெரி ஹாப்பி தட் டே. ப்ளஸ் டைரக்ஷன் மீன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது சின்ன சின்ன நுவான்சஸ் நிறையா பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். அதெல்லாம் ரொம்ப ரசித்து அவங்க நடிச்சுட்டு அதையும் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த டைப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணதே இல்லை அப்படின்னாங்க. வெரி சட்டில், பேசிக்கலி இந்த பப்ளி ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப வெரி நேச்சுரல் அண்ட் வெரி க்ளோஸ் டு வெரி சென்சிபிள்னு சொல்லலாம். ரைட் டு பி யூஸ்ட் சென்சிபிள். சார் அஜித் சார் எப்போ கூப்பிட்டாலும் படம் பண்ணலாம் சார். அஜித் சாரோட படம் பண்ணுறது ஒரு வரம். அது டைரக்டர் ஐ ஃபீல் லைக் பெரிய ஸ்டார் சார். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதோட பெரிய பாயிண்ட் வந்து கிரேட் ஹியூமன் பீயிங் சார். ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியனை முழுசாக உண்மையாக நம்பி மதிக்கிறார். அவர் எவ்வளோ வாட்டி படம் பண்ணாலும் அவரோட படம் பண்ணலாம் சார். வேறு என்ன சார் வேணும்னு சொல்லுங்கள். இந்த காம்பினேஷனில் இருக்கிற போது யார் வேணான்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக சார் எல்லாருக்கூடயும் படம் பண்ணணும் சார். எனக்கு அது ரொம்ப ஆசை. எல்லாருக்கூடயும் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ப்ளஸ் எல்லா ஜானர்லேயும் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது எனக்கு. என்னோடய கரியரில் ஐ ஷுட் ஃபீல் லைக் எல்லா ஜானர் டச் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஆல் டைப் ஆஃப் ஹீரோஸ் கூட படம் பண்ணிட்டோம், பல விதமான காஸ்டிங்ஸ் கூட படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. டெஃபினட்டாக அதுக்குரிய உழைப்பும் டெஃபினட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். கடவுளோட அனுகிரகம் தான் நடக்கும். அது நடக்கும். ப்ளஷர் தான். இட்ஸ் பிகாஸ் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு வந்து சிறப்பாக பண்ணிடணும், எனக்கு எந்த குற்றமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன் நான். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் பெயின் இன் டூயிங் எனி எபிசோட் ஆர் எனி செட்டன். அண்ட் அகெயின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாத சம்பவம் அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக் சேஸ் சொல்லலாம். பைக் சேஸ் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பைக் சேஸ் பிளான் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண நாளில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி பைக் சேஸ் பிளான் 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்னோ வந்துருச்சு. ரோடு ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல. டெம்பரேச்சர் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. -12 போயிடுச்சு டெம்பரேச்சர். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 6ல் இருந்துச்சு, அப்படியே -12 போயிடுச்சு. என்னோட கோஆர்டினேட்டர் ராஜசேகர் சார் இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஷெட்யூல் மாற்ற முடியுமா, பைக் சேஸ் மாற்ற முடியும்? இல்லை முடியாதுங்கிறார். என்ன பண்ண போகிறோம், இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான எபிசோடு அந்த பைக் சேஸ். நம்ம நினச்ச மாதிரி எடுக்க முடியாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours ரொம்ப குழம்பிட்டேன். நான் என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. அப்படியே உட்காந்துருக்கும்போது இல்லை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தோம். ஸ்னோ அப்படியே வடிஞ்சுது. டெம்பரேச்சர் இறங்கவே இல்லை, அப்படியே -12 தான் இருந்துச்சு. ஸ்னோ அப்படியே வடிஞ்சுது. சரி ஓகே, ஸ்னோ வடிஞ்சிச்சு, சேஸ் எடுத்துலான்ட்டு போய் பார்த்தா அந்த ரோடு பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரோட்டில் பைக் ஓட்டினா விழுந்துருவாங்க, அதனால் இங்கே உசிதம் இல்லை, இங்கே எடுக்கக்கூடாதுங்கிறாரு. அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ அது ஒரு ஃபைனல் டென்ஷன் ஆச்சு. ஒரு நாள் நிறுத்தி பயங்கரமாக பேசி எல்லாம் பண்ணி பார்த்தோம். அஜித் சார் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாங் ட்ரெட் பண்ணலாம், அந்த டயரெல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணார்.
ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இதாச்சு. ஐ மீன் தெர் இஸ் ஸ்கெட் இருந்தது, லைட்டாக ஸ்கெட் இருந்துச்சு. பிகாஸ் வெரி 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 ஷை, ரோடே ஷைன் ஆகுது அப்படியே ஸ்னோவில். பட் சூப்பராக ஓட்டினார், பயங்கரமாக ஓட்டினார், பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஓட்டினார். நிஜமாக ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அந்த அந்த ஓட்டலாம், ஓட்டிட முடியும் அப்படிங்கிற அந்த 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 மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவர் ஓட்டிக்கலாம் அப்படின்னாரு, அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ தட் மொமெண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஸோ யூ ஆல் நோ அனிருத் இஸ் மோஸ்ட் ஹேப்பனிங் அண்ட் ராக் ஸ்டார், எவ்ரிபடி நோஸ் தட். அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல தம்பி. He loves me so much and I love him so much. Compatibility இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஜாபாக இருக்கட்டும், இட்ஸ் டூ மச். really having fun working with Ajith. And each and every song ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு சாங், சர்வைவால் ஆரம்பித்து வெளியேற வரைக்கும் ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராகவும் மிகப்பெரிய ஹிட் சாங்காகவும் ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இத்தனை பேரை மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான ஒரு இசை பணியாக செஞ்சிட்ருக்காரு. இன்னும் நல்லா பெருசாக வருவார். இப்போயே மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார், இன்னும் பெருசாக வருவார்.